அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் சக்தி டாக்கோர்ல உங்க எல்லாம் வரவேற்க மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டும் நம்ம கூட அசுஜி இருக்காரு. அசுஜி வணக்கம் அசுஜி. வணக்கம் பிரபாகர்ஜி. மீண்டும் உங்களுடன் ஏஐ எபிசோட்ல சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. நம்ம வந்துச்சு நம்ம சீஸ்ல ஏஐ லேர்னிங் சிஸ்டத்துல வந்துட்டு நம்ம இது ஏஐல என்ன பார்த்தோம். நம்ம அது ஏஐல கான்செப்ட் பேசணும். அடுத்த மிஷின் லேர்னிங் பேசணும். மிஷின் லேர்னிங்ல வந்து சூப்பர்வைஸ்ல அன்சூப்பர்வைஸ்டு ரீஇன்போர்ஸ்மெண்ட் லேர்னிங் ரீஇன்போர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். நம்ம இன்னும் ஃபியூச்சர் செஷன்ல வந்து சூப்பர்வைஸ் அன்சூப்பர்வைஸ் மாடல்ஸ் அதை பத்தி அதோடைய வாட்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்றது எப்படி இது பண்றதுக்காக தான் ஃபியூச்சர் செஷன் பார்ப்பாங்க. இப்போ வந்துட்டு மாடல்ஸ் நம்ம பேசுன எல்லாமே கான்செப்ட் வைஸா வந்திருக்கு. நடுவில் மாடல்ஸ் என்னன்னு மட்டும் நம்ம சொல்லணும் நம்ம, ரைட்டுங்களா? இப்போ வந்துட்டு நாம வந்துட்டு அந்த மாடலோட லைஃப் சைக்கிள் அப்படி நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம வீட்டு சொல்லுவோம், நம்ம ஆடியன்ஸ் ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி தான் எல்லாமே வந்து டேட்டால தான் ஆரம்பிக்கும். ஏஐ டேட்டால ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஏஐ டேட்டா வந்து டேட்டா, அப்போ டேட்டான்னு சொன்னா அதுக்கு ஒரு சோர்ஸ் இருக்கும், ரைட்டுங்களா? அப்போ அந்த சோர்ஸ் வந்து எதுவான இருக்கலாம். அது வந்து ஏற்கனவே நம்ம பிக் டேட்டால படிச்ச மாதிரி ஸ்ட்ரக்சர்டா இருக்கலாம், அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்கலாம். ஓகேங்களா? காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அன்ஸ்ட்ரக்சர் இருக்கலாம். ஓகே, இமேஜஸ் இருக்கலாம். அந்த மாதிரி எந்த சோர்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஆனா பேஸ்ட் ஆன் சோர்ஸை பொறுத்து தான் நம்ம வந்து மாடல்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ண முடியும். இப்போ இமேஜா இருந்தா என்ன மாடல் யூஸ் பண்றது, டெக்ஸ்டா இருந்தா என்ன மாடல் யூஸ் பண்றது, நம்ம பேஸ்டா இருந்தா டேட்டா பொறுத்து நம்ம பிளான் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து டேட்டா சோர்ஸ் வந்தோடனே ஒரு மாடல் இருக்கு அப்படின்னாக்க அந்த டேட்டாவை வந்துட்டு அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? இன்னும் சொல்லப்போனா இது கிளீனிங் பண்ணணும்னு சொல்லலாம். இப்போ வந்துட்டு நீங்க ஷேர் மார்க்கெட்டுடைய ரேட் எடுத்து நீங்க அனலைஸ் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எல்எஸ்டி மாடல் ஒன்று இருக்கு. ஷேர் மார்க்கெட் ரேட் எடுத்து அனலைஸ் பண்ண போறீங்கன்னாக்கா சனி ஞாயிறு லீவா இருக்கும், ரைட்டுங்களா? சனி ஞாயிறு எல்லா இந்தியா என்எஸ்சி இருக்கு, சனி ஞாயிறு எல்லா வந்து லீவா இருக்கும். இப்போ அந்த நாள்ல என்ன இருக்கும், அந்த இடத்துல வந்து அந்த ஷேருடைய வேல்யூல வந்து 10-15 நல் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நல் நம்ம வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அப்ப நல்ல நமக்கு தேவையில்லை, அந்த லீவ் அந்த நல்ல நமக்கு தேவையில்லை, அதுல கிளீன் பண்றது. ஓகே வச்சு அப்போ வந்து எவ்ரி 5 டேஸ்க்கு ஒன்ஸ், இப்போ வெளியில் 2 பப்ளிக் ஹாலிடேஸ் வரலைனாக்கா எவ்ரி 5 டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த நல் வரும், அதெல்லாம் கிளீன் பண்றது. ஓகேங்களா? இதுல தான் இந்த டேட்டா ப்ராசஸிங் ப்ரீ ப்ராசஸிங் நடக்கும். ஓகே, ஒன்று வந்து இது நடக்கும். அதே மாதிரி ஒரு மாடலில் வந்து டேட்டா வந்து இப்படி ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்தாதான் மாடல் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனு, ரைட்டுங்களா? பேசிக்காக ஒரு ஃபங்க்ஷனு, ரைட்டுங்களா? அப்போ வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி டேட்டாவை ரெடி பண்ணி உள்ள அனுப்பிச்சிடணும் இல்லையா நம்ம? ஓகேங்களா? பேராமீட்டர்ஸ் பண்ணி இப்போ வந்து விஷயம் என்னன்னா, இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து ஏகப்பட்டதாக இருக்கு வேல்யூஸ். என்ன வேல்யூஸ் இருக்கு? கரண்ட் ரேட் இருக்குச்சு, ஓகேங்களா? இது இருக்கு, பிஇ ரேஷியோன்னு சொல்லுவோம். அப்புறமேட்டு இந்த ஏர்னிங் பர் ஷேர்னு சொல்லுவோம். இப்படி ஏகப்பட்ட வேல்யூஸ் இருக்கு, ரைட்டுங்களா? இப்போ வந்து இதுல வந்து எந்த வேல்யூஸை நம்ம உள்ள அனுப்பிச்சுடுறோம், எந்த எந்த பேமெண்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படி ஒன்று இருக்கு இல்லைங்களா? நமக்கு வந்து எல்லா பேராமீட்டரும் யூஸ் பண்ண போறோமா, இல்ல குறிப்பிட்ட பேராமீட்டர் மட்டும் யூஸ் பண்ணோம். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி டேட்டா வரும்போது ஆப்டிமைஸ் பண்ணணும் இல்லைங்களா? அது ப்ராசஸ் ரெடி பண்ணணும் இல்லையா அந்த மாடலுக்காக? அந்த 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 லேயர் தான் வந்து ப்ரீ ப்ராசஸிங். ஓகேங்களா? ப்ரீ ப்ராசஸிங் பண்ணி மாடலுக்கு வர்றோம். நம்ம ஏற்கனவே பேசுற மாதிரி தான் மாடலுங்கிறது ஒரு அல்காரிதம், ஒரு ஸ்டெப் ஆஃப் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஆஃப் ப்ராசஸிங் டேட்டா ஆர் ப்ராசஸிங் லாஜிக், ரைட்டுங்களா? ஒரு லாஜிக் எக்ஸிக்யூட் ப்ராசஸ். அப்போ வந்துட்டு இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ணி அந்த அல்காரிதம் கொடுக்கும். அல்காரிதம் கொடுத்த உடனே தான் அடுத்து இதுக்கு மேலே முக்கியமான ஸ்டெப்ஸ் அந்த மாடல் ட்ரெயின் பண்ணுவோம். யூஸ்வலாக வந்து நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா 80% ட்ரைனிங் டேட்டா வச்சுக்குவாங்க. இப்போ 15 வருஷம் டேட்டா எடுத்துட்டு வைங்க, 80% ட்ரைனிங் டேட்டா வச்சுக்குவாங்க. ரிமைனிங் 20% வந்துட்டு டெஸ்ட் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஏன் டெஸ்ட் டேட்டானாக்கா நம்ம அந்த ஏற்கனவே எக்ஸிஸ்ட் டேட்டாவில் 80% ட்ரைன் பண்ணிட்டா, சிஸ்டத்தை மாடல் ட்ரைன் பண்ணிட்டு அந்த 20% கரெக்டான ப்ரிடிக்ஷன் கொடுக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக டெஸ்ட் டேட்டா 20% வச்சுக்கோங்க. 80% ட்ரைனிங் டேட்டா, 20% டெஸ்ட் டேட்டா. 20% டேட்டாலேயே வந்து அந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ப்ரிடிக்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த மாடல் எவாலுவேஷன். ஓகேங்களா?
இந்த மாடலேஷன் பண்ணி ஓரளவுக்கு நல்லா ஒரு நல்ல பெர்சன்டேஜ் வந்து 100% ஒரு 80% 70% மேல வந்துருச்சு, 80% மேல வந்துருச்சு அப்படின்னாக்கா தே ஆர் ஹாப்பி வித் இட். ஓகேங்களா? நம்ம அத போய் டெவலப்மென்ட்க்கு கொண்டு போறோம். அது ஓகே. அவங்க வந்து ஒரு அந்த மாடல பொறுத்து ஒரு பெர்சன்டேஜ் த்ரெஷோல்ட் வச்சுக்குவாங்க. இவ்வளவு பெர்சன்டேஜ் கரெக்ட்டா இருக்கணும். ம். ஓகேங்களா? கரெக்ட்டா ஓகே. வச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாடலுக்கு ஏத்த அதாவது மாடல பொறுத்து தான். நம்ம எந்த மாடல் எழுதுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். இந்த பெர்சன்டேஜ் நம்ம இந்த டேட்டாக்கு இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் அவுட்புட் கரெக்ட்டா இருந்தா கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சுக்குவாங்க. ஓகேங்களா? அத பொறுத்து அந்த பெர்சன்டேஜ் வந்த உடனே ஓகே இட்ஸ் குட் மாடல். இந்த மாடல் என்ன அதாவது ட்ரெயின் ஆயிடுச்சு, ரெடியா இருக்கு. அப்படின்னு முடிவு பண்றதுக்காக தான் இந்த மாடல் எவாலுவேஷன் உங்களுக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு ஹை லெவல் லைஃப் சைக்கிள் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. ஓகேங்களா? உள்ள டெர்ம்ஸ் ஓகே. டிஃபரெண்டா இருக்கும். நம்ம மாடல்ஸ பார்க்கும்போது அந்த டெர்ம்ஸ் அந்த இதெல்லாம் நம்ம பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா? சரிங்க ஜி. ம். ஓகே. இது இருக்காது நம்ம ஈஸியா டெவலப்மென்ட் கொண்டு போறோம். ஓகேங்களா? டிப்ளாய்மென்ட். ஆமா. ம். இதுதான் நம்ம புரிஞ்சிட்ட லைஃப் சைக்கிள் ஏஐ லைஃப் சைக்கிள். இந்த லைஃப் சைக்கிள் தான் இந்த மாடல்ஸ் நம்ம பாஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸ்டார்டிங் வித் த டேட்டா எண்ட்ஸ் வித் த டிப்ளாய்மென்ட். ஓகேங்களா? எவாலுவேஷன் பண்ணி ஓகே. டெவலப்மென்ட் தான் வந்துச்சு. இதுதான் லைஃப் சைக்கிள் ஆஃப் மாடர்ன் சப்ஜி. இதுல ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருக்கா சப்ஜி நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு? இல்ல? ஆ இல்ல ஜி. அதுதான் நீங்க என்டையர் கவர் பண்ணிட்டீங்க. ஓகே ஜி. நல்ல இந்த மாடல் எக்ஸாம்பிள் இனி நம்ம அதான் ஜி. வந்து அடுத்த செஷன்ல பார்ப்போம். ம். ஆமா. மாடல் எக்ஸாம்பிள்ல வந்து நம்ம குழந்தைகள் முடிச்சிட்டாங்க. நடுவுல வந்து நம்ம அடுத்த சில கான்செப்ட்ஸ் இருக்கு. இந்த டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? நியூரல் நெட்வொர்க் இந்த கான்செப்ட் முடிச்சுட்டு அப்புறமேட்டு தான் நம்ம மாடலைசேஷனுக்கு மாடலை பத்தி டீப்பா பார்க்க போறோம். நம்ம ஸ்ட்ரக்சர்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் இருக்க மாடல்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம உள்ள போய் பார்க்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஜி. ஓகே. ஓகே. ஓகே அசோஜி. இந்த நன்றி ஜி. லைஃப் சைக்கிள் ஆஃப் மாடலோட இந்த செஷன் முடிப்போம் நம்ம. அடுத்த டாபிக்கோட நம்ம மறுபடியும் மக்களை சந்திக்கலாம். நம்ம ஓகேங்களா? இதோட முடிச்சுக்கலாமா அசோஜி? ஷூர் ஜி. ஓகே ஜி. நன்றி அசோஜி. நன்றி. நன்றி ஜி. நன்றி.